தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது இந்த மகளிர் இடஒதுக்கீடு குறித்த சட்டத்தை அனைத்தும் காங்கிரஸ் தான் செய்தது என்று கூறினார். அது தவறு. இந்த மகளிர் சட்டத்தை கொண்டு வந்தது தேவகவுடா அவர்கள் பிரதமராக இருந்தபோது கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது நாடாளுமன்றத்தில். அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இரு அவைகளிலுமே அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ற அடிப்படையில் அது நிலுவையில் இருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் மாண்புமிகு அமைச்சர் பேச. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் 1996 மதிப்பிற்குரிய தேவகவுடா அவர்கள் பிரதமராக இருந்தார்கள். ஆனால் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை பொறுத்தவரையில் ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அந்த அடுத்த இளம் தலைமுறைகள் 21ஆம் நூற்றாண்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அன்றைக்கு அவர் தான் அந்த திட்டத்தை வகுத்தார். நரசிம்மராவ் அவருடைய பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் பீரியட்ல இருக்கக்கூடிய அதான் பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது எங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான். அதே மாதிரி 2010 அன்னை சோனியா காந்தி அம்மையாருடைய தலைமையில் இருந்த மன்மோகன் சிங் அரசு தான் 33% இடஒதுக்கீடு மேல் சபையில கொண்டு வந்தது எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு. மாண்பு உறுப்பினர் பேசுறீங்களா? சொல்லுங்க. தலைவரே, எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர் தான் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுத்தார். அதே போல சொத்தில் பங்கு சமபங்கு என்ற பெண்களுக்கு சமபங்கு என்ற சட்டத்தையும் கலைஞர் தான் உருவாக்கி கொடுத்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தந்தது என்னுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 1991ஆம் ஆண்டு 32 சட்டமன்ற உறுப்பினர்களை இதன் சட்டமன்றத்திற்கு கொண்டு வந்த பெருமை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை சாரும் என்பதை மாமன்றத்தில் பதிவு செய்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேர்ல எக்காரணம் கொண்டும் நம்முடைய தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. அது மட்டும் இல்ல, தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் புதுசா டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தா அது எவ்வளவு பெரிய ஆபத்தாக அமையும் அப்படிங்கிறத இந்தியாவுக்கே முதலா சொன்ன இயக்கம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். இந்த விஷயத்துல எங்களுடைய கழக அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளை இங்கே பேசிய அமைச்சர் பெருமக்கள் உட்பட பல்வேறும் இங்கே பதிய வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் நான் சில நடவடிக்கைகளை இங்கே பதிய வைக்க விரும்புகின்றேன். டீலிமிட்டேஷன் சொல்லி தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் சீட் எண்ணிக்கையை குறைக்க அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டுக்கு தற்போதுள்ள ரெப்ரசன்டேஷன் விதிகாச்சாரம் குறையக்கூடாதுன்னு இதே சட்டமன்றத்தில் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அன்றே தீர்மானத்தை நிறைவேற்றியவர் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள், அப்போதைய முதலமைச்சர் அவர்கள். பிறகு சென்ற ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி இது தொடர்பாக ஒரு அமைச்சரவை கூட்டத்தையும் கூட்டி எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் அவர்கள் அப்பொழுது நடத்தினார்கள். அந்த கூட்டத்தினுடைய முடிவின் எடுக்கப்பட்ட அடிப்படையில் சென்ற ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி எங்கள் தலைவர் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டமும் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், அவங்களுடைய இயக்கத்தின் சார்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தலைவர் அப்பொழுது தமிழ்நாடு